ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கீர்த்தி வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம ஒரு நான் வெஜிடேரியன் ரெசிபி, மெயின் கோர்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி, அதுவும் தலப்பாக்கட்டி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி அந்த ஸ்டைலில் இன்றைக்கி ஒரு மட்டன் பிரியாணி ரெசிபி பார்க்க போகிறோம். அந்த மசாலா பவுடர் நம்ம அரைக்கிறதுக்கு இன்றைக்கி நான் பட்டை, சோம்பு, மராட்டி மொக்கு, ஜாவித்ரி, கல்பாசி, ஜீரகம், ஸ்டார் பூ, ஜாதிக்காய் இந்த அளவு மட்டும் எடுத்துக்கோங்க, அதுக்கு மேலே எடுக்காதீங்க. ஜாதிக்காய், வரமல்லி, ஏலக்காய், கிராம்பு. நீங்கள் கிராம்பு கொஞ்சம் கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லைனா ஒரு மாதிரி ஒரு சுறுசுறுப்பாக ஒரு நாக்கில் வந்து ஒரு வேகம் இருக்கிற மாதிரியே இருக்கும். இன்றைக்கி நான் 3/4 கிலோ அரிசிக்கு ஒரு 6லேருந்து 7 கிராம்பு எடுத்திருக்கேன் நான். அண்ட் தென் வரமல்லி இல்லைன்னா பிரச்சனை இல்லை, நீங்கள் டேரெக்டாக மல்லி தூள் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி என்கிட்ட வரமல்லி இருக்கிறதுனால நான் வரமல்லி போட்டு அரைக்கிறேன். நான் இன்றைக்கி இந்த மசாலாவை அரைச்சி இன்றைக்கே டேரெக்டாக யூஸ் பண்ண போகிறதுனால நான் இன்றைக்கி வறுக்கலை. நீங்கள் சப்போஸ் ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா இது எல்லாத்தையுமே தனித்தனியாக வறுத்து அரைச்சிக்கோங்க. வாங்க இப்போது இந்த பொருள் எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இப்போ பாருங்கள், அந்த பொருள் எல்லாத்தையும் நல்ல பவுடராக அரைச்சி எடுத்துக்கிட்டேன் நான். இந்த பவுட்ரு நீங்கள் அரைக்கும் போதே மோரோவர் நல்ல பிரியாணி வாசம் கிடைக்கிது. இப்போ இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன் இந்த மசாலாவை. இப்போ நம்ம மசாலா பவுடர் அரைச்சாச்சு. திரும்ப இதே பிரியாணிக்கு ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு 6லேருந்து 7 முழு முந்திரி எடுத்திருக்கேன் நான். ஒரு 4 பெரிய சைஸாக இருக்கிறதுனால ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, ஒரு சின்ன வெங்காயம் எனக்கு ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால நான் 10 எடுத்திருக்கேன். கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா 6லேருந்து 7 சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையும் நம்ம மசாலா பேஸ்ட் அரைச்சோம்ல, அதே மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ வாங்க இதை நான் அரைச்சிட்டு வந்து காட்டுறேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக இருக்கணுங்கிறது நீடு இல்லை, நீங்கள் இஞ்சி பூண்டாகவே போட்டுக்கலாம். நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுனால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக எடுத்துக்கிறேன். இப்போ இதை லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பேஸ்ட் பதத்துக்கு நம்ம போட்டிருந்த பொருள்லாம் போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இன்றைக்கி இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு நான் 3/4 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அதை நான் ஒரு 2 விசில் விட்டு இந்த பதத்துக்கு ஒரு 3/4 பதத்துக்கு வெந்திருக்க அளவுக்கு வேக வச்சு எடுத்திருக்கேன். ஆல்ரெடி நம்ம சூப் ரெசிபி போட்டிருக்கோம்ல, சேம் அதுக்கு போட்டிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே போட்டு நான் இந்த மட்டனை வேக வச்சுருக்கேன். சப்போஸ் அந்த சூப் ரெசிபி யாரும் பார்க்கல அப்படின்னா அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் பாருங்கள். அந்த நம்ம வேக வச்சுருக்க தண்ணி, இந்த தண்ணி ரொம்ப இம்பார்ட்டன்ட், வேஸ்ட் பண்ணிடாதீங்க. குழந்தைங்களுக்கு சூப்பாக கொடுக்குறதுனால கொடுக்கலாம், இல்லை இதிலேயே பிரியாணி செஞ்சிங்கன்னா இன்னும் உங்களுக்கு நல்ல வாசம் இருக்கும். அதனால் அந்த வேக வச்ச தண்ணி, மட்டன் வேக வச்ச தண்ணி. அண்ட் தென் இந்த திண்டுக்கல் தலப்பாக்கட்டி பிரியாணி செய்கிறதுக்கு கண்டிப்பாக ஜீரக சம்பா அரிசியில் தான் செய்யணும். ஏன்னா பாஸ்மதி அரிசியிலலாம் செஞ்சோன்னா அதோட கரெக்டான ஃப்ளேவர் வராது. இன்றைக்கி நான் 3/4 கிலோ அரிசி, 3/4 கிலோ மட்டனுக்கு 3/4 கிலோ அரிசி எடுத்திருக்கேன். எப்போவுமே நீங்கள் பிரியாணி செய்யும்போது மட்டனோ சிக்கனோ எந்த அளவு எடுக்கிறீங்களோ சேம் அதே அளவு அரிசி எடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப கரெக்டாக இருக்கும். அந்த ஃப்ளேவர் நமக்கு எப்போவுமே அந்த பிரியாணியில் இருக்கும். இப்போது இந்த அரிசியை ஊற வச்சிடலாம். இது பிரியாணி அரிசி மாதிரி ஒரு 20-25 நிமிஷம் ஊறணும். அதனால் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம எல்லா பிரியாணிக்கு செய்கிற மாதிரி ஃபஸ்ட்டு ஒரு வாஷ் பண்ணி அதை கழுவி ஊற்றிட்டு அடுத்த வாஷுக்கு வாட்டர் மெஷர் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த இதே தண்ணியை எடுத்து சூப் போக, அந்த நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம்ல அந்த சூப் போக இந்த மீதி தண்ணியை நம்ம பிரியாணிக்கு ஊற்றிக்கலாம், டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த அரிசியை நான் ஒரு வாஷ் பண்ணி ஊற்றிட்டேன். இப்போ செகண்ட் வாஷ் தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். நான் பிரியாணிக்கு தேவையான அளவு தண்ணி பிடிச்சி வச்சுருக்கேன். இது ஒரு 20 நிமிஷம் இப்போ ஊறட்டும். இந்த அரிசி ஊறிட்டு இருக்க சமயத்தில் நம்ம பிரியாணியை தாளிக்கலாம். ஸோ இந்த பிரியாணியை தாளிக்கிறதுக்கு நம்ம எல்லா பொருளும் போட்டு அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணிட்டோம். தாளிக்கிறதுக்கு ஒரு இந்த அளவுக்கு பட்டை, 2 இலை, அவ்வளோதான். இது தேவையில்லைனாலும் விட்டுருங்க, இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம எல்லா பொருளுமே அதிகமாக கொடுத்து தான் அந்த மசாலா பவுடர் ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இது ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கோங்க நீங்கள். அண்ட் தென் மிளகாத்தூள், 1/2 லெமன் நல்லா புளிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கேன். தக்காளி, இப்போ நீங்கள் சப்போஸ் 1 லெமன் போடுறீங்க அப்படின்னா நீங்கள் தக்காளியை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இன்றைக்கி நான் 1/2 லெமன் போடுறதுனால ஒரு தக்காளி நல்லா ஃபைனாக சாப் பண்ணி வச்சுருக்கேன் நான். இதுக்கு கண்டிப்பாக கல்லுப்பு தான் யூஸ் பண்ணணும் இந்த பிரியாணிக்கு. கல்லுப்பு உங்கள் தேவைக்கேற்ற அளவு. ஒரு கைப்பிடி அளவு
கொத்தமல்லி, ஒரு கைப்பிடி அளவு புதினா, தயிர், நல்ல கெட்டியான தயிர் 1 கப், வெங்காயம், இதில் சின்ன வெங்காயம் நம்ம போட்டு அரைச்சது போக மீதி ஒரு 20லேருந்து 25 சின்ன வெங்காயம் இது மாதிரி ஃபைனாக அரைஞ்சி வச்சுருக்கேன். அண்ட் தென் கொஞ்சமாக ஒரு அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பெரிய வெங்காயத்தை நீங்கள் அவாய்ட் பண்ணுறதுனால அவாய்ட் பண்ணிக்கோங்க. எங்களுக்கு பிடிக்குங்கிறதுனால அந்த பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அரை பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அண்ட் தென் நம்ம அரைச்ச மசாலா பவுடர் அண்ட் மசாலா பேஸ்ட். வாங்க இப்போது இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி இந்த பிரியாணியை நம்ம குக்கரில் செய்ய போகிறோம். ஃபஸ்ட்டு நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இது முடிஞ்ச அளவு கடலெண்ணெயாக இருந்துச்சுன்னா நல்லது. ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். நெய் கண்டிப்பாக சேர்க்கணும். நெய்யோட ஃப்ளேவர் கண்டிப்பாக இதில் இருக்கணும். அதனால் நான் நெய் சேர்த்துருக்கேன். நெய் நல்லா உருகட்டும். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சு. எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிருச்சு. இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இலையும் பட்டையும் அதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்ல நம்ம பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா ஒரு வதக்கிக்கோங்க. இப்போ இது நல்லா பொன்னிறம் ஆனது பிறகு நம்ம எடுத்து வச்சுருக்க வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பிரியாணிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னென்னா இந்த வெங்காயம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும். இந்த பிரியாணிக்கு நான் மட்டனில் எந்த உப்பு போட்டு வேக வைக்கல. நீங்கள் உப்பு போட்டு மட்டன் வேக வச்சுருந்தீங்க அப்படின்னா உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்குற அளவுக்கான உப்பு போட்டுக்கிறேன் நான். இப்போது இந்த மாதிரி போட்டு ஒரு நிமிஷம் ஆனதுக்கு பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பேஸ்ட்டு அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி இது ரெண்டும் நல்ல செவந்து வர வரைக்கும் வதக்கிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே வதக்குங்க. சப்போஸ் அந்த மசாலா பேஸ்ட்டை உங்களுக்கு அடி பிடிக்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா மீடியம் லோவில் வச்சு வதக்க ஆரம்பிங்க. இப்போ பாருங்கள், நம்ம போட்டு ஒரு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதோட எண்ணெயெல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. இப்போது ஒரு 75% இது குக் ஆயிடுச்சு. அந்த மசாலாவோட வாடையெல்லாம் இல்லாமல் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல தக்காளி, அந்த தக்காளியை இதில் ஆட் பண்ணுங்கள். நல்ல பழமான தக்காளியாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த பிரியாணியில் டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ஃபுல் லெமன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா, நல்லா பெரிய சைஸ் லெமன் ஃபுல் லெமன் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா தக்காளியை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த தக்காளியும் இந்த நம்ம போட்டிருக்கோம்ல அந்த பேஸ்ட்டும் நல்லா வதங்கி தக்காளி ஃபுல்லாக ஸ்மாஷ் ஆயிடணும். தெரியவே கூடாது. அந்த மாதிரி இருக்கணும். அது வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஒரு ஸ்டெப்பு தாங்க நீங்கள் பிரியாணி செய்கிற மொத்தத்துக்குமே ஒரு ஆரிஜின் மாதிரின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சால் மட்டும்தான் பிரியாணி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், இது நல்ல ஒரு பேஸ்ட் நல்ல ஒரு பேஸ்ட் ஆகி அந்த ஸ்மெல்லும் இல்லாமல் கலரும் லைட்டாக சேஞ்ச் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிளகாத்தூள் நீங்கள் பச்சை மிளகா போடுறீங்களா அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நம்ம பொடிச்சு வச்சுருக்கோம்ல அந்த மசாலா பவுடர், அதாவது பிரியாணி மசாலா பவுடர், அது ஒரு 2லேருந்து 3 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அரைச்ச பவுடர் எல்லாமே சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. சேர்த்து இந்த மசாலாவோட பச்சை வாடை, ஏன்னா இதை நம்ம ராவாக தான் இந்த மசாலா அரைச்சிருக்கோம், வறுக்கவோ எதுவுமே இல்லை. இந்த வாடை ஃபுல்லாக போகணும். அந்த அளவுக்கு இந்த மசாலாவை நல்ல ஒரு தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு நான் வதக்கி எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த நேரத்தில் எண்ணெய் ஊற்றணும் அடி பிடிக்குதுன்னு யோசிச்சிங்க அப்படின்னா ஒரு 1லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நீங்கள். எனக்கு இன்றைக்கி நான் ஆல்ரெடி ஊற்றின எண்ணெயே நல்லா இந்த வெங்காயத்துலேருந்து வெளிவர ஆரம்பிக்குது. ஸோ அதனால் எனக்கு இன்றைக்கி எண்ணெய் தேவையில்லை. இப்போது மசாலா பேஸ்ட் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கைப்பிடி அளவு புதினா கொத்தமல்லி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பிரியாணிக்கு புதினா கொத்தமல்லி கொஞ்சம் அதிகமாக சேர்க்கணுங்க. நீங்கள் அந்த மாதிரி சேர்த்திங்க அப்படின்னா தான் அந்த புதினா கொத்தமல்லியோட வாசம் பிரியாணி ஃபுல்லாக இருக்கும். நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லியில் நான் ஒரு 3/4 பங்கு இதில் ஆட் பண்ணிட்டேன். பிரியாணி வெந்து இறக்கணுன்னு அதில் தூரத்துக்கு மீதியை எடுத்து வச்சுருக்கேன் நான். இந்த கொத்தமல்லியும் நல்லா வதங்கிக்கிட்டே இருக்கணும். அந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அரை லெமனோட சாறு அதை ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் 1 கப் தயிர்.
நீங்கள் தக்காளி, தயிர், லெமன் இதை மூணையும் உங்களோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கங்க. ரொம்ப புளிப்பு பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து இது எல்லாத்தையுமே அதிகமாக எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுத்திருக்க அளவு எல்லாமே கரெக்டாக எக்ஸாக்டாக ரொம்ப புளிப்பும் இல்லாமல் ரொம்ப புளிப்பு கம்மியும் இல்லாமல் இருக்கிற எக்ஸாக்டான அளவு. இப்போ இந்த தொக்கு இன்னும் கரெக்டாக ஒரு 3 மினிட்ஸ் நல்லா வதங்கணும். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்சுருந்த அந்த மசாலா நல்லா ஒரு தொக்கு மாதிரி எண்ணெயெல்லாம் வெளியிட ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல அந்த மட்டனை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நான் மட்டனில் மஞ்சத்தூளும் மிளகுத்தூள் உப்பு எல்லாம் சேர்த்து வேக வச்சுருக்கேன். இந்த மசாலாவோட இந்த மட்டனை நல்லா பெரட்டணும். இந்த மட்டன் மேலே நல்ல மசாலா ஃபுல்லாக கோட் ஆகணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கிட்டுருங்க. மட்டன் சிக்கன் மாதிரி உடையிறதுக்கு சான்ஸ் கிடையாது. ஸோ நீங்கள் தைரியமாக கிண்டலாம். இப்போ பாருங்கள், மட்டன் நல்ல மசாலாவோடு சேர்ந்து நல்ல பைண்ட் ஆயிடுச்சு. இந்த டைமில் இந்த பிரியாணிக்கு தேவையான தண்ணி வைக்க போகிறேன். பாஸ்மதி அரிசி மாதிரி தான் சேம் ஜீரக சம்பா அரிசிக்கும் 1க்கு 1.5 தண்ணி வைக்கணும். இன்றைக்கி நான் 1.5 தண்ணி வைக்கிறேன். நீங்கள் எவ்வளோ அரிசி எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட் எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி மட்டன் வேக வச்ச தண்ணி இருந்ததுனால டேரெக்டாக அதையே யூஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நான் இப்போது 3/4 கிலோ மட்டன் 3/4 கிலோ அரிசி எடுத்துருக்கிறதுனால அதுக்கு ஈக்குவலாக மெஷர்மெண்ட் போட்டு தண்ணி ஊற்றிட்டேன். இந்த தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். நம்ம உலப்பான தண்ணி கொதிக்கும்ல அது மாதிரி சாதத்துக்கு கொதிக்கிற மாதிரி கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்தோன்னா அரிசி இதில் சேர்த்துடலாம். பாருங்கள், இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பை நான் சிம் பண்ணிவிட்டு அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நல்லா அரிசி ஆட் பண்ணிவிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. அடியில் இருக்க மசாலாம் நல்லா மேலே பிடிக்கிற அளவுக்கு கிளறி விட்டுக்கோங்க. இது பாஸ்மதி மாதிரி நீங்கள் மிடில் போர்ஷனை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கணும்லாம் இல்லை. இது நல்லா அரிசியே சின்னதாக தான் இருக்கும். அதனால் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அண்ட் தென் அடுப்பை ஹையில் வச்சுட்டு நீங்கள் உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு போட்டிருக்க உப்பு காரம் அந்த தொக்கில் செக் பண்ணுறதை விட இது மாதிரி தண்ணி ஊற்றி அரிசி போட்டதுக்கப்புறம் நீங்கள் செக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக தெரியும். உங்களுக்கு எந்த அளவுக்கு உங்கள் வீட்டுக்கு எந்த அளவுக்கு இருக்கணும்னா இது மாதிரி தண்ணி இருக்கும்போது லைட்டாக உப்பு கரிக்கணும். அது ரொம்ப கரிக்கக்கூடாது, லைட்டாக கரிக்கணும். ஓகே, இப்போ இந்த ஸ்டேஜில் பிரியாணியை க்ளோஸ் பண்ணிடலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணி இதில் ப்ரெஷர் வந்ததுக்கு அப்புறமா நான் விசில் போடுறேன். இப்போ இது வழியாக ப்ரெஷர் ஃப்ரீயாக ரிலீஸ் ஆகுது. நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் நார்மலாக எப்போவுமே குக்கர் யூஸ் பண்ணும்போது இதில் பிளாக் எதுவும் இல்லைன்னா இது வழியாக ப்ரெஷர் வரும். இந்த பாருங்க, ஒரு ஹாட்டான ஒரு ஏர் வருது. அப்படி வந்ததுக்கப்புறம் நீங்கள் விசில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குக்கரில் எந்த பிரச்சனையும் இருக்காது. இப்போ நான் இது ஜீரக சம்பா அரிசி யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நான் இப்போது ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ண போகிறேன். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. இப்போ நான் ஒரு 3 மினிட்ஸ் சிம்மில் வச்சு ஆஃப் பண்ணுறேன். அண்ட் தென் ப்ரெஷர் போனோன்னு நம்ம பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர் நல்லா போயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு பிரியாணிக்கான நல்ல ஒரு வாசம் இருக்குங்க. அண்ட் தென் உங்களுக்கே தெரியும், பாஸ்மதி அரிசி மாதிரி இருக்காது. ஜீரக சம்பா அரிசி கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கியாக தான் இருக்கும். உங்களுக்கு இன்னும் உதிரியாக வேணும்னா தண்ணியை வேணால் 1.25 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல ஒரு பிரியாணி கலரில் நல்ல ஒரு ஃப்ளேவரில் நம்மளோட மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. அதுபோல் இந்த பிரியாணி நீங்கள் பரிமாறத்துக்கு முன்னாடி ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த புதினா கொத்தமல்லியை இது மேலே தூவிக்கோங்க. தூவி பரிமாறினீங்கன்னா நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் உங்களுக்கு. இந்த நெய்யையும் அந்த புதினா கொத்தமல்லியும் நல்லா பிரியாணியோட மிக்ஸ் பண்ணிடுங்க. மட்டன்லாம் பாருங்கள் நல்லா ஸ்பான்ச்சியாக வெந்திருக்கு. கையால் பிச்சாலே நல்லா பிரிகிற அளவுக்கு நல்லா வெந்திருக்கு மட்டன்லாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட சூப்பரான மட்டன் பிரியாணி இப்போது ரெடி ஆயிடுச்சு. நான் சொன்ன அதே பதத்தில்
அதே பொடியெல்லாம் அரைச்சி நீங்கள் போட்டிங்கன்னா இது மாதிரி டேஸ்ட்டான திண்டுக்கல் தலப்பாக்கட்டி மட்டன் பிரியாணி உங்களுக்கு கிடைக்கும். இந்த நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எப்போவும் போல் கீர்த்தி வீட்டு சமையல் பேஜை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியணும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கீர்த்தி வீட்டு சமையல்.